கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நவம்பர் மாதத்தில் உங்களை பார்க்கவும் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்காக நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குதலோடு இருப்பீங்க. இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் தியானிக்க போகிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து தியானித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிற காரியம், எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையில குறைவுபட்டிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையில நம்ம எல்லாரும் பாவம் செய்து விழுந்து கெடுக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. நம்ம எல்லாரும் அவருடைய பார்வையில பாவம் செய்தவங்களா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த நேரத்துல ஒரு உதாரணத்தை பார்க்கும்போது, ஒரு ஆசாரியர் தன்னுடைய மாணவர்கள் இடத்துல அவர் ஒரு உதாரணமா அவர் சொல்லி கொண்டிருக்கையில் மாணவனை கூப்பிட்டு அந்த ஆசாரியர் கேட்ட ஒரு கேள்வி என்னவென்றால், அந்த 100 ஆடுகள்ல இருந்து ஒரு ஆடு தவறு செய்து அந்த மந்தையை விட்டு ஓடி போனால் அப்ப எத்தனை ஆடு மிகுதியா இருக்கும் என்று கேட்கும்போது, அப்பொழுது அந்த மாணவன் சொன்ன காரியம், அங்க ஒரு ஆடு கூட இருக்காது என்பது சொன்னான். சொன்ன பிறகு அந்த ஆசாரியர் அவர் ஆச்சரிய போனார். எப்படி என்பது கேட்கும் போது, அப்பொழுது அந்த மாணவன் சொன்ன காரியம், ஒரு ஆடு பாவம் செய்து தவறி போனால் அந்த 99 ஆடுகள் கூட அந்த ஆடு பின்னாலேயே பாவத்துல விழுந்து போவ அவங்க ஓடி போயிட்டாங்க என்பது அவர் சொல்லியிருக்கிறார். அதே வண்ணமா வேத புத்தகத்தை நம்ம தியானித்து பார்க்கும் போது, ஆதாம் பாவம் செய்து அவன் கர்த்தருடைய மகிமையை எழுந்து போனான் என்று வேதம் சொல்கிறது. அதே வண்ணமாய் ஆதாம் செய்த பாவத்தினால நம்ம எல்லோரும் பாவத்திலே விழுந்து போனோம். ஆனால் முதலாவது ஆதாம் நாளை எல்லாருக்குள்ள பாவம் ஜென்மித்தது. 2வது ஆதாமை குறித்து நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவானவர் 2வது ஆதாமாய் அவர் வரும்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் பாவ மன்னிப்பை கொண்டு வந்தார். அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டு நம்முடைய குற்றங்களை அவர் மன்னித்து ஆண்டவர் நம்மளுக்கு ரட்சிப்பின்ற வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால என் அன்பின் சகோதரிய சகோதரனை, ஒரு மனிதன் பாவம் செய்ததுனால முழு சமுதாயத்துக்கும் பாவம் ஜன்மித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதே வண்ணமாய் ஒரு பரிசுத்தர்னால இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களை, நம்முடைய குறைகளை, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பதற்காக அவர் இந்த உலகத்திலே வந்தார். இரட்சகராக வந்து அவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வண்ணமாய் என் அன்பின் சகோதரிய சகோதரனை, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா, ஆண்டவருக்காக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள், மனம் திரும்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களை விட்டு நம்ம மனம் திரும்பி நம்முடைய வாழ்க்கைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது கண்டிப்பா ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளை ரட்சிப்புன்ற பாதையில வழி நடத்துகிற தேவன். ஏன்னா அந்த வேதத்தை நம்ம தியானித்து பார்க்கும் போது, அந்த உதாரணத்தை நம்ம பார்க்கும் போது, ஒரு ஆடு தவறு செய்ததுனால அந்த 99 ஆடு அந்த ஒரு ஆடை பின்பற்றி போனதுனால இன்னைக்கு பாவம் அந்த இடத்துல எல்லா ஆடுகளையும் பாவத்துல கொண்டு போய் விட்டது. அதே வண்ணமாய் ஒரு ஆதாம் தவறு செய்ததுனால முழு சமுதாயத்துக்குள்ள பாவம் ஜென்மித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாவத்துக்கு ஒரு அழிவை உண்டு பண்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல வந்திருக்கிறார். நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கவே, நம்மளை ரட்சிக்கவே, நம்மளை பரலோக ராஜ்யத்துல சேர்க்கவே, நம்மளை இயேசு கிறிஸ்துவோட அவர் வலது பார்சல நம்மளை உட்கார வைக்கவே ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அதனால என் அன்பின் சகோதரிய சகோதரனை, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஒரு வினாடி கண்களை மூடும் போது உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக நாங்க ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ தகப்பனே ராஜா, இந்த நவம்பர் மாதத்துல ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் மூலமாய் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ராஜா, அந்த உதாரணத்தை நாங்க பார்க்கும் போது தகப்பனே ராஜா, அநேகர் ஆண்டவரை கர்த்தருடைய பார்வையில தேவனை தவறு செய்து நாங்க விழுந்து இருக்கிறோம் ஆண்டவரை. ஆனால் தகப்பனே ரோமர் ஆண்டவரை, ரோமர்ல வசனத்தை நாங்க எடுத்து தியானித்து பார்க்கும் போது, ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்து தியானித்து பார்க்கும் போது, நாங்க எல்லோரும் பாவம் செய்து உம்முடைய பார்வையில நாங்க விழுந்து கெடுக்கிறோம் ஆண்டவரை. எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை உடைய மகிமையினால் மீட்டு எடுப்பீராக. கடைசி நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவானவர் மகிமையில இறங்கி வருவார், எங்களை எல்லாத்தையும் மீட்டெடுப்பார் என்று அந்த நம்பிக்கை எங்களை வெக்கப்பட்டு நிறுத்தாத ஆண்டவரை.
யார் யாரெல்லாம் பாவம் செய்து கர்த்தரை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறாங்களா ஆண்டவரே, பாவத்திலையும் குடிப்பழக்கத்திலையும் குடும்பத்திலே சஞ்சரங்கள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தனைகள்னால் ஆண்டவரை விட்டு தூரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பம் ஆண்டவரை ரட்சிப்பின் பாதையில வழி நடத்துவீரா. ஒவ்வொரு குடும்பம் மனம் திரும்பத்தக்கதாக பாவத்தை விட்டு பரிசுத்தத்தை நாடட்டும் ஆண்டவரை. உலக பிரகாரமான காரியங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தாரி ஆண்டவரை பேர் பேராய் தனித்தனியா உடைய பாதத்தில் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God be with you.